அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது பல்வேறு நூல்களின் வாயிலாக வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் வெளியிட்ட தயவு வாழ்வு என்ற தயா விளக்க மாலைக்கு உண்டான உரை விளக்க நூல் இதுவரை 7 பாடல்களுக்கு உரை விளக்கம் வெளியிடப்பட்டது. இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 8வது பாடல். 5/4/1981 நாள் அவர்கள் வழங்கிய உரை விளக்கம். இவ்வாரம் 8வது பாடலுக்கு விரிவுரை காண்போம். 7வது பாடலின் அந்தம் சுத்தமே சுத்த சன்மார்க்கமே சூழே என்பது. அதுவே 8வது பாடலின் ஆதியாக தொடக்கமாக சூழொளி என்று அமைந்துள்ளது. முன் பாடலின் வரியான சூழே என்பது இருபொருள் கொண்டது. சூழ்ந்து இருத்தல் என்பது ஒரு பொருள், வழங்குதல் என்பது மற்றொரு பொருள். வழங்குதல் என்றால் எதனை வழங்குமாறு வேண்டப்படுகின்றது? சுத்த சன்மார்க்க மெய் சூழ என வேண்டப்படுகிறது. மெய் = தேகம். சுத்த சன்மார்க்க மெய்யாவது சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்று சுகானந்த வாழ்வு அடைந்து அந்நிலை நின்று அனகமாக வாழும் தன்மையை வழங்க வேண்டும் என்று வேண்டப்படுகிறது. சூழொளி கொண்ட சுயம் பிரகாச சுகதயா திருவுரு தரித்து ஏழொளித் திரைகள் எழில் செய்ய மறைத்தே இருந்தவையெல்லாம் பாழொளியாக்கி படைத்திடல் முதலா பண்புறும் 5 தொழிலவையும் காழொளி மனத்தேன் கரம்பெற வழித்த கடவுளே கடவுளர்கோவே. சூழொளி கொண்ட சுயம் பிரகாச சுக தயா திருவுருத்தரித்து என்னும் வரிகளால் சூழொளி எனப்பட்டது. இயற்கையாக எங்கும் சூழ்ந்துள்ள ஒளி என்று இறைவனை கூறுகின்றனர். கடவுள் உண்மையே இயற்கை உண்மையாக எங்கும் நிறைந்து பக்குவ மனிதனில் இயற்கை அறிவாக வெளிப்பட்டு இயற்கை இன்பமாக நிலைபெற்று விளங்கி கொண்டுள்ளார். இதனையே சத்து சித்து ஆனந்தம் எனவும் சச்சிதானந்த பரம்பொருள் எனவும் கூறினர். இறைவன் அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ளவன். அணு அணுதோறும் உள் நின்று விளங்குகின்றவன். இவ்வாறுள்ள இறைவன் ஒளிமயமானவன். இறைவனைத் தவிர உலகில் எப்பொருளும் எதுவும் இயற்கை ஒளி உடையது அல்ல. சூரியனின் ஒளி இயற்கை ஒளி என்பர். ஆனால் அந்த சூரியனுக்கும் ஒளியையும் வெப்பத்தையும் கொடுத்தது எதுவோ அதுவே சூழொளி கொண்ட ஒன்றாகும். இவ்வாறு சுயம் பிரகாசம் உடைய இறைவன் கொண்டுள்ள தோற்றம் சுகதயா திருவுருவம் ஆகும். அந்த சுகதயா திருவுருவம் எது? இம்மனிதனில் முடிவில் அனுபவப்படும் திரிதேகமே மனிதனில் உடலாகவும் உயிராகவும் உயிருக்குயிரான ஆன்மாவாகவும் விளங்கி கொண்டுள்ளார் என்பர். எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் இறைவன் ஆன்ம ஒளி வடிவில் விளங்கினாலும் சிறப்பாக மனித பிறப்பில்தான் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளும் மெய்யறிவு கொண்ட ஆன்ம வடிவில் விளங்கி கொண்டும் பக்குவ காலத்தில் தம் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டும் உள்ளார். இறை அனுபவம் பெற்று அனுபவிக்க உடலும் உயிரும் மிகவும் இன்றியமையாதது ஆகும். வெறும் தேகம் மட்டுமோ அல்லது உயிரும் உடலும் சூழப்படாத ஆன்மா மட்டுமோ இறை அனுபவம் பெற்றுவிட முடியாது. முன்னோர்கள் பெற்ற இறை உணர்வு உடலும் உயிரும் உள்ள வரையிலும் தான் இருந்தது. உடல் சிதைவுற்று அழிந்துவிட்டால் பின் அவர்கள் பெற்ற இறை உணர்வும் அழிந்து போய்விடுகின்றது. மற்றும் சிலர் தமக்குள்ளே பெற்ற இறை உணர்வின் இன்ப நிலையிலேயே மூழ்கி கரைந்து போயினர். இந்நிலையில் அவர்கள் பெற்ற இன்பம் உடல் உயிர் நிலைகளை அடையவில்லை. எனவே இம்முறையும் பயனற்றதாக ஆகிவிடுகின்றது. சித்தர்களும் ஞானியர்களும் பல சக்தி சித்திகளை பெற்று அதனால் பல அற்புதங்களை செய்து காண்பித்தனர். சிலர் விபூதி வரவழைத்தல், வேல், சிலைகள் ஆகியவற்றை வரவழைத்து காண்பித்து அவையெல்லாம் தன்னால் தான் நடைபெறுகிறது என கூறி பிறரையும் ஏமாற்றி தாமும் ஏமாந்து போய் விடுகின்றனர். தாங்கள் செய்து காட்டும் அற்புதங்களுக்கு எல்லாம் காரணமாக இருப்பது இறைவனின் அருள் ஆற்றலே என்பதை மறந்து போய் நான் என்னும் அகங்காரத்திலே அழிவை தேடிக்கொள்கின்றனர். எந்த ஒரு சிறிய செயலும் அசைவும் கூட இறைவனின் அருள் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றது என்பதை உணர வேண்டும். இக்கருத்தை தானே அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்லி வைத்தனர் முன்னோர். புற உலகத் தோற்றங்கள் செயல்கள் யாவும் இறைவனின் உண்மையை அறியவே தோற்றுவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. ஓரறிவு முதல் 5 அறிவு கொண்ட பிற உயிரினங்களில்
கடவுள் உண்மை உள்ளிருந்து செயல்படினும் அது அறிவில் வெளிப்படுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. எனவே இறைவனின் முழு உண்மையும் மனிதனில் வெளிப்படும் வகையில் மனித பிறப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையினால்தான் நான் எனது என எண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. சிறப்பான மனித பிறப்பை அடைந்துள்ள நாம் இவ்வுண்மைகளையெல்லாம் உணர்ந்து இறைவனின் அருள் ஒன்றையே பெற்று சிறப்புற வாழ வேண்டும். இந்த உண்மைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்ட தயவு என்ற ஒரு சொல் இப்பொழுது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. தயவு என்ற சொல்லில் எங்கும் நிறை பரம்பொருளின் ஆகாய வடிவத்தையும், கடவுளான்ம வடிவத்தையும், பிரபஞ்ச காரியங்களையும் விளக்குவதாக உள்ளது. என்ற கடவுள் நிலையே என்னும் ஆன்ம வடிவோடு தயவாக மனிதனில் விளங்க, என்பது அகத்தும் புறத்தும் நடைபெறும் பிரபஞ்ச காரியப்பாடுகளை விளக்குகின்றது. எனவே நாம் வேறு, கடவுள் வேறு அல்ல. நாம் என்பது கடவுளின் நிலையும் நாமும் இணைந்த ஒன்றே என்பதை உணர்தல் வேண்டும். வள்ளல் பெருமான் தம் பாடல்களில் சில இடங்களில் நான் என குறிப்பிட்டு கூறியிருப்பது தம்மை மட்டும் தனியொரு மனிதராக கருதி கூறியது அல்ல. ஒளி நிலை நின்று கடவுள் ஆன்ம ஒளியேதான் தானே அது என்ற உண்மை நிலை நின்று கூறப்பட்டவையாகும். ஏழொளித்திரைகள் எழில் செய்ய மறைத்தே இருந்தனவிருந்தவையெல்லாம் என்பதில் இவ்வாறு இறைவன் சுயம் பிரகாசமாக எப்பொழுதும் நம்முள்ளே விளங்கி கொண்டு இருந்தாலும் நாம் அவரை காண முடிவதில்லை. இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்றால் ஏன் அவரை காணவோ காண்பிக்கவோ முடிவதில்லை என்ற வினா கேட்கப்பட்டால் அங்கு விடையளிக்க இயலுவதில்லை. உண்மை என்னவென்றால் நம்முடைய பக்குவ குறைவே காரணமாகும். அபக்குவ நிலையில் மனித மனம் மாயை என்னும் திரைகளால் மறைக்கப்பட்டுள்ளது. உலகுக்கு ஒளியும் வெப்பமும் தரக்கூடியது சூரிய ஜோதியே. அதனை சுற்றி கோள்கள் சுற்றி வருகின்றன. சூரிய ஜோதியின் கதிர்கள் பூமியை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றன. அக்கதிர்கள் பிற கோள்களால் சற்று மறைக்கப்படும். அதுவே பூமிக்கு திரைமறைப்பாக உள்ளது. பூமியை என்ற எழுத்து குறிக்கிறது. இருள் மறைப்பே திரையாகும். இந்த திரைமறைப்பு 7 கோள்களினால் உண்டாவதனால் அதனை 7 குதிரை எனவும், சூரியனுக்குரிய ஒரு சக்கரமுடைய தேருக்கு அந்த 7 குதிரைகள் உண்டு என சொல்லி வைத்தனர். இந்த 7 கோள்களினால் உண்டாகும் மறைப்பு 7 கிழமைகளில் ஏற்படுகிறது. இதனையே ராகு காலம் என்று கூறுகின்றனர். இக்காலம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் உள்ளது. இந்த திரை மறைப்பினால்தான் சூரிய ஜோதியின் கதிரில் அழகுமிக்க 7 வண்ணங்களை காண்கிறோம். இந்த 7 வண்ணங்களை இயற்கையில் தோன்றும் வானவில்லில் காண்கிறோம். செயற்கை முறையில் சூரிய கதிர்களை ஒரு முப்பட்டை கண்ணாடி வழியாக செலுத்தும் போது பிரிந்து தோற்றும் 7 வண்ணங்களை காணலாம். இந்த 7 வண்ணங்களை 7 வண்ணத்திரையாக சொல்லப்பட்டுள்ளது. இவ்வேழு வண்ணத்திரைகள் நீங்கினால் அருட்பெருஞ்சோதியின் தரிசனம் பெறலாம். கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, மஞ்சள் திரை, வெள்ளைத்திரை, கலப்பு திரை என்பன 7 திரைகள் ஆகும். கலப்பு திரை என்பது வெண்மை நிறம். இந்த திரையை மட்டும் நீக்காமலே தான் வடலூரில் ஜோதி தரிசனம் பெறப்படுகிறது. இந்த திரை நீக்கிவிட்டால் அருட்பெருஞ்சோதியும் தரிசனம் பெறுவோரும் ஒன்றாகி விடுகின்றனர். முன்னோர்கள் ஞான நிலைகளை 7 கூறி அதற்கு 7 மலையை புறத்தே காட்டி கொடுத்தனர். மேலும் மனித தேகம் 7 தாதுக்களால் ஆனது. முடி, தோல், தசை, எலும்பு, மஜ்ஜை, சாரம், இரத்தம் என்பன. ஆதாரங்கள் 7 எனவும் 7 சிறப்பை வகைப்படுத்தியுள்ளனர். மணிமேகலை என்னும் நூலில் இந்த 7 வகை திரைகளை கரும்பிறப்பு, கருநிலப்பிறப்பு, பசும்பிறப்பு, செம்பிறப்பு, பொன்பிறப்பு, வெண்பிறப்பு, கழிவெண் பிறப்பு என விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மாயத்திரைகள் நீங்கும்போது அருட்ஜோதியின் தரிசனம் பெற முடிகின்றது. பாழொளியாக்கி படைத்திடல் முதலா பண்புறுமைந்தொழில் எவையும் என்னும் வரிகளால் பாழொளி என்பது ஒளிமயமான பெருஞ்சோதிமயமான என்பது பொருள். பெருஞ்சோதிமயமாக உள்ள பரம்பொருள், அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பிய பரம்பொருள் நமது சிறநடுத்தலத்தே ஆன்ம ஒளி வடிவில் விளங்கி கொண்டுள்ளது. ஆனால் அது மறைபட்டுள்ளது. ஒளியை எப்படி மறைக்க முடியும் என எண்ணலாம். வான்வெளியில் விண்மீன்கள் எண்ணற்றவை உள்ளன. ஆயினும் அவையெல்லாம் பகலில் சூரிய ஜோதியின் ஒளியால் மறைபட்டு விடுகின்றன. அதுபோல ஒளியை ஒளியே மறைப்பது போன்று நமது ஆன்மாலயத்தில் கடவுள் ஒளி மறைபட்டுள்ளது. ஆயினும்
பகலிலும் விண்மீனை காணலாம். எப்படியெனில், சுமார் 200-300 அடிக்கு மேல் ஆழமான கிணறு தோண்டி அதன் அடியில் நின்று கொண்டு வானத்தை பார்த்தால் வானம் இருண்டும் அதில் உள்ள விண்மீன்களும் கண்ணுக்கு தெரியும். நமக்குள் விளங்கும் இறை ஒளியை நாம் சத்விசாரத்தாலும் மன ஓர்மையினாலும் கண்டுகொள்ள முடியும். சென்னை அடையாறில் உள்ள பிரம்மஞான சங்கத்தில் உள்விளங்கும் ஒளிநிலையை அறிந்து கொள்ளும் வகையில் தியானம் போன்ற பயிற்சிகளை பெற்றோர் அப்பயிற்சிகளினால் உள்விளங்கும் ஒளியானது பல நிறங்களில் அவரவர் மனப்பக்குவத்திற்கேற்ப வெளிப்படுகிறது என கண்டுபிடித்துள்ளனர். சில ஞானியர்களின் சங்கராச்சாரியர், புத்தர், இயேசு போன்றவர்களின் உருவப்படங்களில் தலைக்கு மேல் ஒரு ஒளிவட்டம் இருப்பதை காணலாம். இதனை ஆங்கிலத்தில் HALO ஹலோ என்பர். மன ஓர்மையினாலும் இடைவிடாத சத்விசாரத்தினாலும் நாம் நம்முள் விளங்கும் உள்ளொளியை கண்டு அடைந்து அந்நிலை நின்று தயவு பெருக வாழ்ந்து பரோபகாரச் செயல்களை செய்து வருவதால் உள்ளிருந்து பெருகும் தயவு ஆற்றல் உடல் உயிர் எல்லாம் பரவி நம்மை நிலைத்த இன்பத்தோடு என்றும் வாழச் செய்யும். அந்நிலையில் நாம் வேறு, இறைவன் வேறு, நம் செயல்கள் வேறு என்று எண்ணம் மாறி எல்லா செயல்களும் இறைவன் செயலே என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. காழொளி மனத்தின் கரம் பெற விழித்த கடவுளே, கடவுளர் கோவே. காழ் என்பது வைரம். வைரம் கடினமானது. கல், இரும்பு எல்லாம் கடினமானவையே. ஆனால் இவையெல்லாம் குறிப்பிட்ட உஷ்ணநிலையில் உருகிவிடும். பூமிக்கு அடியில் அதிக ஆழமாக செல்ல செல்ல உஷ்ணம் அதிகமாக அளவிடற்கரியதாக இருக்கும். அந்நிலையில் பூமிக்கு அடியில் உள்ள சில தாது பொருள்கள், கல் முதலியவை உருகி குழம்பு போன்று இருக்கும். அவை பூமியின் மேற்பரப்பை தொளித்து கொண்டு வெளியே வரும். இது எரிமலை எனப்படும். சமீபத்தில் இத்தாலி நாட்டை அடுத்த சிசிலி என்னும் தீவில் இப்படி ஒரு எரிமலை வெடித்து அதிலிருந்து கற்குழம்பும் நெருப்பும் பொங்கி எழுந்து பல மைல் தூரத்திற்கு வீசி ஆறாக வழிந்து ஓடியுள்ளது. அங்கிருந்த மக்கள் எல்லோரும் தப்பி ஓடிவிட்டனர். வைரம் எவ்வளவு உஷ்ணத்தினாலும் உருக்க முடியாது. ஆனால் சூரிய ஜோதியின் வெப்பக்கதிர்களை கொண்டு உருக்கினால் வைரம் கூட உருகிவிடும். சில மனித மனங்கள் வைரத்தை விட கடினமானவை. சில மனங்கள் எண்ணெய் போன்றது, சில மனங்கள் மெழுகு போன்றது. இலேசான உஷ்ணம் பட்டாலே மெழுகு உருகிவிடும். சில மனங்கள் மண்ணாங்கட்டி போன்றது. இம்மனங்கள் எல்லாம் மாறுவதற்கு இறைவனின் தயவு ஒன்றே துணையாகும். இப்படி காழொளி மனங்கொண்ட என்னையும் தானாக கொண்டு தான் செய்யும் ஐந்தொழில் செயலையும் என்னுடைய செயல்களாக்கி என் கரங்களில் வழங்கிய கடவுளே, கடவுளர் கோவே என பணிந்து துதிக்கப்படுகிறது. இறைவனை பல நாம ரூபங்களில் சிவனாக, விஷ்ணுவாக, கந்தனாக வணங்குகின்றனர். வள்ளல் பெருமானும் மகாதேவ மாலையில் தேவே, தேவதேவே என்று சிறப்பித்து கூறியுள்ளார். எனவே மனம் பக்குவமுறும்போது 7 திரைகளும் நீக்கப்பட்டு உள்ளொளியே நம்மை அதுவாக கொண்டு உலகமெல்லாம் ஐந்தொழில் செய்வதையும் கண்டு மகிழ்ச்சி அடைவோம். கடவுள் எங்கும் நிறைந்தே இருந்தும் நாம் எங்கு தேடினும் காண முடிவதில்லை. ஏன்? நமக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏதோ மறைத்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றது. உண்மையில் கடவுள் மெய்யறிவுக்கே தோற்றுவதால் மற்ற பொறிகரணங்களுக்கு காணப்படாததாய் இருக்கின்றதாம். இதனால் அபக்குவ அறியாமையே மறைத்து கொண்டிருப்பதன்றி மற்றபடி திரை மறுப்பு ஏதுமில்லையாம். இதனால்தான் இது பொய் மாயை திரை எனப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் ஏற்பட ஏற்பட அறியாமை இருள் நீங்கி ஒளி பரவ கருமை, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெண்மை, கலப்பு நிறம் காட்டி ஒழிய எங்கும் கடவுள் ஜோதியே காட்சியே விளங்குவதாம். இது பெற்று இன்ப வாழ்வில் தழைப்போமாக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.